ஒன்று 2 சாமுவேல் முதல் அதிகாரம் 2 சாமுவேல் முதல் அதிகாரம் 11வது வசனமும். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார்கள். தாவீது செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தாவீதை பற்றி நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்து அவனை எவ்வளோ அழகாக அற்புதமாக நடத்திருக்கு பாருங்க. என்ன நடந்ததுங்க, என்ன செய்ததாக பார்க்குறோம். 11:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது? சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாயிருந்தார். யாரு? இங்க பாருங்க 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும். தாவீதும் அவன் கூட இருந்தவங்க எல்லாம் தன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு யாருக்காக அழுதாங்க, யாருக்காக புலம்புனாங்க, யாருக்காக உபவாசமாக இருந்தாங்க என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். யாருக்காக? சவுலுக்காக. சரி, சவுலுக்காக என்று சொன்னால் சவுல் என்ன ஏதாவது நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அழுதுக்கு புலம்பு ஜெபம் பண்ணாங்க. சவுலுக்காக தான். என்ன நடந்தது? சவுலு கதை முடிஞ்சு போச்சு. சவுலும் இறந்துட்டாரு, அவன் மகன் யோனத்தானும் இறந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இறந்து கவனிங்க, இறந்தது கூட தாவீதுக்கு தெரியாது. கதை முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்ச கதையை இவன் காதுக்கு செய்தி கேட்ட உடனே தாவீது என்ன செய்ததாக பார்க்குறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். தாவீது என்ன செய்கிறான்? அழுகுறான், புலம்புறான், உபவாசம் பண்ணுறான். இப்போ இந்த இடத்துல வேற ஒரு நபரை வச்சு பார்ப்போம். ஒரு விரோதி, ஒரு எதிரி, தன்னை அழிக்கணும்னு அவன் வகை தேடினவன், வாழ விடாதபடிக்கு வகை தேடினவன். யார்? தாவீது வாழக்கூடாது என்று சொல்லி அவனை அழிக்கணும் என்று சொல்லி எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டவன் இந்த சவுல். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த சவுலுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு அவன் அழிந்தான், ஒழிந்தான், முடிஞ்சிருச்சு. இதை கேள்விப்படும் பொழுது கேள்விப்பட்ட தாவீது என்ன செய்திருக்கணும்? நான் சொல்ல வருது அந்த தாவீது இல்லை. இப்போ நம்ம நாட்டு தாவீதுன்னு வச்சுப்போம். நம்ம நாட்டு தாவீதுன்னா உடனே பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணி தொலைஞ்சானவன் துரோகி. வாங்கப்பா, என்னது நல்ல சாப்பாடு சாப்பிடும், என்னெல்லாம் கொண்டாடணுமோ என்று செய்திருப்பார்கள். உலகத்தான்லாம் அப்படி தான் செய்வாங்க. செத்தான் வாழ விட்டானவன், அதனால தான் கடவுளாக பார்த்து அப்படி செஞ்சான் போனா அப்படி இப்படி பேசுவாங்க. இங்கே பாருங்க, தாவீது அவன் நடிக்கலை, துக்கமாக இருக்கிற மாரி நான் நடிக்கலை. அவன் உண்மையாகவே சவுலுக்காக வருந்தினான் என்பதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். வருந்தினான், அதுக்காக என்ன செய்தான்னு போட்டிருக்குது? புலம்புறான், புலம்பல் பாடுறான், உபவாசமாக இருக்கிறானா, அழுதுருக்கிறானா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. யாராவது இப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பார்த்தது உண்டா? பார்ப்பீங்களா? பார்க்க முடியுமா? யாராவது அப்படி இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரும் அப்படி இருக்கிறது இல்லையா? ஆனால் தாவீதுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். 17வது வசனத்தை பாருங்க. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். இது என்னங்க? ஏதோ சொன்னோம் போனோம் அழுதும் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. புலம்பல் பாடினான்னு அது ஒரு பெரிய பட்டியலாக வந்துட்டு இருக்கு லிஸ்ட். புலம்பல் பாடுறான். அடுத்ததாக 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரேகோபின் குமாரனாகிய ஆதேசார் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இந்த 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ராஜா
தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க, சவுல் தாவீதினுடைய வாழ்க்கையோ வாழறதையோ எதையுமே விரும்பாதவன் சவுல். அப்படிப்பட்ட சவுல் தாவீதால அழியாம அவனுக்கு ஒரு அழிவு வந்து அவன் அழிஞ்சு ஒழிஞ்சு போனான். யாரு? சவுல். இப்படிப்பட்டவனை நினைத்து தாவீது வருத்தப்பட்டான். ஏதோ அழுதமா புலம்பனமா உபவாசம் பண்ணணுமான்னு அதோடு போயிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்த காரியத்துக்கு நான் வரேன். இதுவே ஒரு பெரிய விஷயம். அவனுக்காக துக்கம் கொண்டாடுறதும் புலம்புறதும் இதுவே உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கே வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நபர்களை நீ இந்த உலகத்தை பார்த்துருக்க முடியாது. தாவீதின் வாழ்க்கையில நம்ம நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இங்க நான் பார்க்கிறோம், தாவீது என்ன சொல்றதாக நான் வாசிக்கிறோம், சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி. பாருங்க, அவன் எப்படியாவது போறான், எக்கடாவது கெட்டு போறான், அவன் எங்கேயாவது எடுத்துட்டு போறான், போய் தொலைஞ்சு போறான், அவன் பண்ணதுக்கு அவன் அப்படிதான் என்று சொல்லாமல் என்று நினைக்காம இந்த தாவீது அந்த குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும், தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க பாருங்க, சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா. எவனாவது இருக்கிறான், எவங்க போறான், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்து போக வேண்டியதானே. இப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் பேசுறாங்க, நினைக்கிறாங்க. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போவாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவன் விதி அதை அவனை தேடிட்டான். ஆனால் தாவீது என்ன செய்தான் பாருங்க, சவுல் இறந்துட்டான், அவன் மகன் இறந்துட்டான், என்ன கேட்குறான், என்ன தேடுறான் பாருங்க. இன்னும் அவன் குடும்பத்தில் யாராவது மிச்சம் மீதி இருக்கிறாங்களா? அவன் குடும்பத்தை சேர்ந்தவன், வம்சத்தை சேர்ந்தவன். எதற்கு எதற்கு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று அவன் கேட்கிறான். அப்படி கேட்டு 7வது வசனம் பாருங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். குடும்பத்துல, அவன் வம்சத்துல, சவுல் குடும்பத்துல சொல்றேன், அவன் மகனும் போயிட்டான். அது அவன் குடும்பத்துல வம்சத்துல இருக்கிற மீதியா மிஞ்சி போனவனை பார்த்து கூப்பிட்டு என்ன சொல்றான், உனக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன் தரேன்றான். யாருங்க இப்படிலாம் பார்த்து கொடுப்பா? இந்த காலத்துல கவனிங்க, இந்த காலத்துல வாங்கின கடனையே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, கவனிங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்தவர், கவனிங்க, பணம் வாங்கினவன் உசுரோட இருக்கிறான். பணம் கொடுத்தவன் திடீரென்று இறந்துட்டான். நல்லா கவனிக்கிறீங்க. இப்போ அவன் மகன் வந்து இதுமாரி எங்கள் அப்பா அவங்கள்ட்ட இதுமாரி 1 லட்சம் கொடுத்ததாக சாகும்போது சொன்னார், கொஞ்சம் திருப்பி கொடுங்கன்னா, யார் கொடுத்தா, எவங்க கொடுத்தாங்க, எவங்க, இப்படி சொல்கிறதும் ஏமாத்துற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது ஆதாரம் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் இல்லாமல் நோட்டு இல்லாமல் கொடுத்துட்டோன்னு வச்சிங்களா. சப்போஸ் ஒரு நட்பின் அடிப்படையில் நம்பிக்கையில் சில பேர் செய்யும் பொழுது, நாங்கள் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு, ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாமல் கூட கொடுத்துருக்கலாம், யாரும் சாட்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் ஏமாற்றுகிற உலகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், பணத்தை மட்டும் நான் சொல்ல, நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்க தெரியலன்னு சொன்னால் அதை மறைக்கத்தான் பார்க்குறாங்க. சில நேர்மை உள்ளவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, தெரிஞ்சதோ தெரியலையோ, புரிஞ்சதோ புரியலையோ, கவனிங்க, அதை திரும்ப செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அது நியாயத்தை கடைப்பிடிக்கிறார்கள். இப்படிலாம் பார்க்கும் பொழுது தாவீதின் காரியம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப என்னது எக்ஸைட்டட் ஸ்டேட், ரொம்ப மிதமிஞ்சின ஒரு காரியம் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் கடன்லாம் ஒன்றும் வாங்கலை சவுல்கிட்ட, அதனால் ஒன்றும் கொடுக்க வரல அவன். ஆனால் அவன் குடும்பம் இப்படி நொடிஞ்சு போச்சே, அவன் வம்சம் இப்படி போயிடுச்சே, அவங்க பிள்ளைகளை யாராவது எப்படி இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சி அழைத்துட்டு கொண்டு வந்து விசாரித்து சொல்கிறான், நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறப்பா, நீ பொழைச்சிக்க. என்ன சொல்றாரு, சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா, நீ என் கூட வந்து உட்காந்து சாப்பிடுப்பா. என்ன ஒரு பாசம் பாருங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் வணங்கி, அது இல்ல, அடுத்த வசனம், செத்த நாயை போல இருக்கிற மனைவியா இருங்க, மனைவியா வணங்கி
வணங்கி, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அவன் மனசு அப்படியே உடஞ்சி நொறுங்கிடுச்சு. என்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சி, ஒரு மனுஷன்னு நினச்சி என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க, நிலத்தை கொடுக்குறேன்றீங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. அவனை அப்படியே உருக்கிட்டான் அந்த ஆள். இந்த நல்ல குணத்தை, அந்த பண்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இதுதான் அந்த அபிஷேகத்தினுடைய விளைவுன்னு நான் சொல்கிறேன். தாவீது பெற்றிருந்த அபிஷேகம் இருக்குத, அதுதான் அவனை இதை செய்ய வைத்தது. அவனோட நல்ல பண்பை நாங்கள் பார்க்குறோம், நல்ல சுவாபத்தை பார்க்குறோம். இது போல் மனிதர்களை பார்ப்பதே ரொம்ப அரிது. ஆனால் நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். சரியான, முறையான, நிறைவான, நல்ல அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இருக்கணும், இருக்க வேண்டும். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் அதோடைய முடிஞ்சிச்சு. இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு அது போதும். நான் சொல்ல வந்தது, கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான் சொல்றான். அவன் செத்து போய் எவ்வளவு நாள் ஆச்சுங்க? யாரு? சவுல சொல்றான். அவன் எப்பயே இறந்துட்டான். அவனை எங்கேயோ கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சவுல், இது தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க வச்ச இடத்துல இருந்தால் என்ன இருக்கும்? எலும்பு தானே இருக்கும். அந்த எலும்பை எடுத்துகிட்டு வந்து, அவனோட ஆசையை பாருங்க, அவன் எங்கேயோ செத்தான், தொலைஞ்சான், ஒழிஞ்சான், போனான், முடிஞ்சு போச்சுங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கு பாருங்க வசனம். சவுலின் எலும்புகளையும் அவன் மகன் யோனத்தானுடைய எலும்புகளையும் அப்படின்ட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் ஒரு பாசமாக இருந்திருக்கிறான்னு சொல்கிறான். இவன் பாசமாக இருந்திருக்கிறான், அவன் தான் இவனை விரோதியாக நடத்திருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. எடுத்துகிட்டு வந்து திரும்ப புதுசாக ஒரு அடக்கமாக, அப்போ அவனுக்கு மனசில் என்னெல்லாம் ஆசை இருந்திருக்குது. இப்படி நடந்துருந்தால் இவன் ஒழுங்காகவே மரியாதையாகவே அடக்கம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காம தான் அந்த சவுல் இந்த தாவீதை இந்த அளவுக்கு வீணாக்கிட்டான். அவன் வாழ்க்கை தான் வீணாக போச்சு. தாவீது நல்லா தான் இருந்தார். சரி, இந்த சம்பவங்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கவனிங்க. இயேசு சொன்ன வார்த்தையை தாவீது பல 1000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து 30 வயசு ஆகும் பொழுது ஒரு மலை மேலே உட்கார்ந்து இந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண போகிற காரியத்தை பல 1000 வருஷத்துக்கு முன்பே செய்துட்டான்றது நான் சொல்ல வருகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சத்துருக்களை சிநேகிக்கணும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். போதும். அப்படின்னு இயேசு ஒரு கட்டளையாக உபதேசம் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ தாவீது செய்தாரா இல்லையா? அதுக்கு தான் இந்த சம்பவத்தை நான் கொண்டு வந்தேன். இயேசு சொல்றாரு, இயேசு சொன்னதை சொல்ல போறத இன்னும் தீர்க்க தரிசனமாக முன்னாடியே தெரிஞ்சது போல அந்த காலத்தில் இன்றைய எந்த காலம்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேயே தாவீது இந்த காரியத்தை கை கொண்டிருக்கிறான்னா சாதாரண விஷயமா? பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அதான் அந்த அபிஷேகம். அந்த காலத்து பிரமாணம் என்ன தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இருந்த பிரமாணம் என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் பழிக்கு பழி வாங்கினோம், பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கண்ணுக்கு கண்ணு. ஆமாம், அதனால தான் அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த விபச்சாரத்தில் கையை மையமாக பிடிச்சிட்டு கொண்டு வந்தாலும் இயேசுனாருக்கு முன்னால் கொண்டு இந்த மோசேயினுடைய சட்டத்தின்படி இந்த பெண்ணை என்ன செய்யணும்? கல் எரிந்து கொல்லணும்னு சொல்லி இயேசுநாதர்கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம், சட்டத்திட்டங்கள் உள்ள காலங்களிலே வாழ்ந்தவன் தான் தாவீதுன்னு நான் சொல்ல வரேன். அதனால சவுலை அவன் என்ன செய்தாலும் தகும், சவுலை தாவீது என்ன பண்ணினாலும் தப்பே கிடையாது. சரிங்களா? இயேசு வந்த பிற்பாடு தான் சொல்றாரு, அந்த பிரமாணத்தை மாத்துறாரு. யாரையும் பழி வாங்காத,
யாருக்கு பதிலுக்கு பதில் செய்யாத, யார் உனக்கு துன்பப்படுத்தினாலும் நன்மை செய்ய, தீமை செஞ்சவருக்கு நன்மை செய்ய. இது இயேசுனுடைய போதனை. அப்போ இந்த இயேசுடைய போதனை, இயேசுவை பார்க்காம இயேசுவின் காலத்தில் வாழாம தாவீது எப்படி செய்ய முடிந்தான்றதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரப்பேன். இப்போ நான் 2-3 சம்பவங்கள் நான் சொன்னேன்னா இல்லையா, யோசித்து பாருங்க. அவனுக்காக அழுகிறான், துக்கம் கொண்டாடுறான், புலம்பெல்லாம் பாடுறான், அவன் குடும்பத்துக்கு நன்மை செய்கிறான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான், அவனோட நிலப்பலம் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ எல்லாத்தையும் பயிர் வச்சு சாப்பிட்டு நல்லபடியாக இருன்றான். அதோடையா என் வீட்டு வாசப்படியே ஏறாதுன்னு சொல்ல, என் கூட உட்காந்து சாப்பிடுன்றான். வேற ஒருத்தன் வந்தான், உன் அப்பா பண்ண துரோகத்துக்கு நீ அதுக்கு தான் நடுத்துல நிற்கிற தெரில, இப்படி தானே பேசுவாங்க. நீ பண்ணினதுக்கு நீ தித்துற, நீ ஆடையிற, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் தாவீது அப்படி செய்யலை. ஏன் செய்யலை? ஏன் என்று சொன்னால், அதான் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அபிஷேகத்தின் மேன்மையை பாருங்க. எனவே நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோட தாவீதின் வாழ்க்கைகள், சுவாபங்கள் ஒத்து போனதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு குறிப்பு நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், தெரிஞ்ச சம்பவம் தானே இது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதாவது தாவீதுக்கு ஒரு விதமான இழுக்கு, அவமானம், இழிவு என்று சொல்லலாம். ஏன்? ஒரு சீமையே என்கிற அவனை பற்றி பேரை கூட சொல்ல விரும்பலை இந்த அபிஷேகிக்கு. அவன் பேரை என்னன்னு சொல்கிறான்? அவன்லாம் ஒரு மனுஷன். அவன் இது அபிஷேகி சொல்கிறத சொல்கிறான். தாவீதுக்கு விசுவாசமாக இருந்தவன், தாவீது மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறவன், ஒரு பாசம் வைத்திருந்த ஒரு அபிஷேகி அவன். அதனால் அவனுக்கு அப்படியே கொதிக்குது. தாவீதை ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்றதை அவனால் தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல. அதனால் அவன் தவிக்கிறான். அந்த அபிஷேகியை சொல்கிறான் தாவீதை பார்த்து. யாரை பார்த்து பேசுகிறாங்க? இந்த செத்த நாயே ராஜாவாகிய என் ஆண்டவனை, ஏன் ஆண்டவனை இந்த என்னது படுபோசியா என்னது சொல்லுவாங்க, இந்த பரதேசி பைய, அந்த மாதிரி இவன் இந்த பசங்க யாரை பேசுறது? எங்க ஆண்டவர், எங்க தாவீது, என் தலைவராச்சேன் என்று அவன் எவ்வளவு ஒரு வாஞ்சியா சொல்றதை பார்க்கிறோம். இவன் பேசலாமா, இவன் பேசுறானே என்று சொல்லி இவன் கொதிச்சு எழும்பும் பொழுது அதுக்கு தாவீது என்ன சொல்றான்? அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும்ப்பா, அவன் சொன்னா போறப்பா, இப்ப எல்லாம் தூஷிக்கணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லியிருப்பாருப்பா. அப்படி சொல்லிதான் அவருடைய வாயை அதட்டான். இதெல்லாம் நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்கு காது பிடிச்சி போயிருக்கும். இந்த வசனத்தை எத்தனை முறை சொல்லியாச்சு. கவனிங்க, நான் இன்னொரு சம்பவத்தை கொண்டு வர போறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு நான் இதை தொடர்பு படுத்த போறேன். இப்போ தாவீது என்ன செய்தான் என்பதை நான் பார்க்கும் பொழுது அவனை தட்டுறான். அது விடுப்பா, பரவாயில்ல, சொன்ன போறான். என்னங்க உங்களை அப்படி பேசிட்டு இருக்கான், நான் பார்த்துட்டு இருக்க சொல்றீங்க, கேட்டுட்டு இருக்க சொல்றீங்க, இதெல்லாம் என்னால் கேட்க முடியல, கொதிக்கிறான். ஆனா தாவீது டென்ஷனே ஆகலை. அதுதான் இது ரொம்ப விசேஷம். இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. தாவீதை பேசினானோடதே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே கோபம் வருது. நான் உங்களை சொல்றேன், உங்களுக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு அருமையானவர்களே, யாராவது ஒன்று சொல்லிட்டு அவங்களுக்கு எம்மா கோபம் வருது. சரி, இப்படி சொன்னதை அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் புருஷனையோ அல்லது உங்கள் பிள்ளையோ, எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் போகிறவன் ஒரு அடிச்சுட்டாலோ இல்லை வாயால் ஒன்று பேசிட்டாலும் என்ன கோபம் வருது? யாராவது என் பையனை பேசணும், எங்கே இருக்கான்னு அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு கோபத்தில் போகிறேன். ஏனென்றால் அந்த உணர்வுகளை நான் சொல்கிறேன். அந்த உணர்ச்சி என்னது? நம்ம பிள்ளையத்தையும் சொல்லிட்டான போது யாராலையும் இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். அதே போல தான் இந்த அபிஷாயிக்கு தாவீதை ஒருத்தன் பேசிட்டானதும் அவனால் அதை தாங்க முடியல. கோபம்னா கோபம் வருது.
அந்த கோபத்தில் தான் என்ன சொல்கிறான், நான் போய் என்ன செய்யிட்டு இருப்பேன், அவன் தலையை சீவிட்டு வரட்டுமா, நீங்கள் என்ன செஞ்சால் போதும், எனக்கு சும்மா அப்படி கண்ணு ஜாடை காட்டினா போதும், அப்படி தலையை அசைச்சா போதும், நான் செஞ்சிடுறேன், சொல்லுங்க என்று என்னது அபிஷாய் கேட்குறான். அதுக்கு தாவீது ரொம்ப கூலாக சொல்கிறாரு, அட உடுப்பேன், அவன் சொன்ன பாருங்க, டென்ஷனே ஆகலை. அவன் அப்படியா சொன்னான், அவன் அப்படி ஆகணும், இப்படி போவான். வேற ஆளாக இருந்தால் என்னவான், அவன் அப்படி மாக்கணும் போகணும், அவன் மண்ணா போவான், அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், இப்படி தான் பேசுவாங்க சில பேர். தாவீது என்ன சொல்கிறாரு, அட விடுப்பேன், அவன் சொன்னா பாரு, இப்படிலாம் பேசணும்னு நான் சொல்லியிருப்பேன், விடு பரவாயில்ல. இந்த தாவீதுடைய வார்த்தையை நான் பார்க்கணும். இப்போ இயேசுடைய வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். சாரி, 9ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம் படிங்க. லூக்கா 9. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால், இயேசுநாதர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போகிறார். எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு உள்ளர இயேசுநாதரை உள்ள வர விடாம அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு உள்ள வராதேன்றாங்க. இவருங்க இயேசுநாதர் 12 சீஷரோட ஊரா நாடா போயிட்டு இருக்காருன்றது தெரிஞ்ச சம்பவம் உங்களுக்கு. அதுபோல ஒரு ஊருக்கு போறார். அப்படி ஊருக்கு போகும்போது ஊருக்கு எல்லையில் நின்று இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இயேசுநாதர் இந்த ஊருக்குலாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது. சில நேரங்களில் என்னோட கூட சிலர் கிராம ஊழியத்துக்கு வந்தவர்கள்லாம் இருக்கீங்க. சில இடங்களில் நாங்கள் போனீங்கன்னா இங்கெல்லாம் பேசக்கூடாது, இங்கே மைக்கெல்லாம் பேசக்கூடாது, இங்கெல்லாம் இந்த கைப்பறதான் கொடுக்காது, போ 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 சொல்லியிருக்காங்களா இல்லையா? எத்தனை ஊரை நீங்கள் பார்த்துருக்கீங்க? சில பேர்லாம் பார்த்துட்டு வந்து அப்படி மூஞ்சி சோர்ந்து போய் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இங்கெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த தெருவில் வரக்கூடாது, இங்கே ஊரில் இங்கே வரக்கூடாது, நீ வேற எங்கேயே போ. எத்தனையோ ஊரை நான் பார்த்துருக்குறேன். இந்த ஊருக்காரங்களாம் இங்கே இருக்கீங்க. அதே போல இயேசுநாதர் வராரு, என்ன பண்ணல அந்த ஊருக்காரங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது படிங்க. அவருடைய சீஷனாகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் என்ன வந்தது? கண்டதும் கோபம் ஆத்திரமா பொங்கிட்டு வருது. படிங்க. ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? பாருங்க. அப்ப எம்மன் கோபம் வந்தா யாருக்கு? இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் என்னது? இங்க பாருங்க, எங்க ஆண்டவர் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. யாரை பார்த்து சொல்றேன்? எங்க ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்தா போதுன்னு தவ இருந்துட்டு இருக்கிறான். அவர் காலை எங்க வீட்டுல எடுத்து வைக்க மாட்டாரான்னு சொல்லி ஒருத்தன் அழுதுட்டு கிடக்குறான். உண்டா இல்லைங்களா? நான் பேசுறது உண்மையா இல்லைங்களா? அப்படித்தானே? ஏசு எங்க வீட்டுக்கு வர மாட்டாரா, என் வீட்டுக்கு வர மாட்டாரா, எங்க ஊருக்கு வர மாட்டாருன்னா அவன் தாவா எழுந்துட்டு இருக்கிறான். எங்க இயேசுநாதர் இந்த ஊருக்கு வர்றதுக்கு உனக்கு அவ்வளவு இருக்கேன், உனக்கு அவ்வளவு துணிச்சல் ஆயிடுச்சா? ஏய் யாருன்னு இப்ப நான் காட்டிடுறேன் பாரு. யாரு? யாக்கோபுக்கும் யோவானுக்கும் வந்த டென்ஷனை நான் காட்டுறேன். என்னது இப்ப யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கு? இப்ப நினைச்ச உடனே வரேன் சொல்ல போது என்ன இப்ப இங்க பாருங்க, வசனத்தை பாருங்க. என்னது? எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி. பாருங்க, நான் சொல்றேன், இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். இந்த ஊரே காலி பண்ணிடுவோம் ஒரு நிமிஷத்துல. இப்ப நான் சொன்னா போதும், என்னது சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும். எங்க ஆண்டவர் இருக்காரு, என்னது அவர் ஹூன்னா போதும். இப்ப என்ன ஆகும்? வானத்திலிருந்து அக்கினி இறங்குனா இந்த ஊரே பசுமா போடும். பொடி பசங்க எங்க ஆண்டவர் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கொதிக்கிறாங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாரு? இருங்க, இப்ப அந்த அபிஷாய் கிட்ட வரேன். தாவீது என்ன சொன்னா? அபிஷாய் என்ன சொன்னா தாவீது கிட்ட? இந்த செத்த நாய் உங்களை பார்த்து இப்படி பேசுதா, நீங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ண போறான்னு. ஒரே சிவ தலையெடுத்துறேன். என்னங்க எஜமான் என்ன அப்படின்னு தாவீது கிட்ட அபிஷாயம் சொல்றான்.
இங்க யாக்கோபு யோவானும் இயேசுகிட்ட சொல்றது என்னன்னா, ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவரே, உங்களுக்கு இல்லாத ஊரா இது, உங்களுக்கு மரியாதை இடத்துல இந்த ஊரே இருக்கக்கூடாது, ஊரே காலி பண்ணணும். இப்ப படிங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பது அறிவீர்கள் என்று அதட்டி, போதும். அப்பா இது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்பா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது, என்ன நீ பேசுற நீனு? இயேசு சொன்ன வார்த்தை அது. என்ன பேசிட்டு இருக்கிற நீனு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற, உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குது, என்ன ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதட்டுறாரு. அதையும் பாருங்க, உள்ள செய்யக்கூடாது, உள்ள பேசக்கூடாது, கம்முனிரு அப்படின்னு அதட்டி அவங்கள அடக்கிறார். இப்ப நான் திரும்பி எங்க வரேன், தாவீதுட்டு வாங்க. அபிசாயை பார்த்து தாவீது என்ன சொல்றான், அது மாதிரிலாம் சொல்லாதப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது. எப்படி தாவீது என்ன சொல்றாரு, தாவீது என்ன சொன்னாருங்க அபிசாயிட்ட, அவன் சொன்னா போறான், இப்படிலாம் என்னை தூஷிக்கணும்னு என்னை வந்து சொல்லியிருப்பார்ப்பா, சொன்னா போறப்போ கொஞ்சம் கூட கோபமே இல்லாமல் டென்ஷனே இல்லாமல். இப்போ நான் ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணேன். இப்போ சொல்லுங்கள், அப்போ இயேசுவும் தாவீதும் ஆவியில் இசைஞ்சு இருந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இயேசு வந்த பிற்பாடு நடந்ததுங்க. இயேசு வர்றதுக்கு முந்தையே தாவீது அந்த மாதிரி நடந்துக்கிட்டானே, அப்படி ஒரு சம்பவம் இருக்குதே. ஒரு முறை சவுல் படுத்திருக்கிறான், இதே அபிஷாய் தான் சொல்கிறான், இங்கே பாரு உன் விரோதியை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டாரு, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரே குத்து, 2 குத்து இல்லை, ஒரே குத்துல முடிச்சிடுறேன். தாவீது என்ன சொன்னார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கையை போடக்கூடாது. அவனை தடுத்தான். இயேசு என்ன செய்தார், சீஷர்களை தடுத்து அதட்டுறாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு 4 பேர் இருந்துட்டா போதும், உங்களுக்கு இதே போல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அபிஷாய் மாதிரியோ யாக்கோபு மாதிரி ஆள் இருந்துட்டா போதும். ஆத்தர் தலையை அசிச்சுட்டு அப்படி திரும்ப, எனக்கு தெரியாது, ஐயோ பசங்க வந்தாங்களா எனக்கு தெரியாது, நான் வீட்டில் இருந்துட்டேன், வந்தானா அப்படியே ஜாடையே மடிவிடுவாங்க. இல்லை போட்டுட்டு வாங்கடா, ஆனால் நான் சொன்னேன்னு காட்டிக்காரு. எப்படி நான் சொன்னதை செஞ்சிடக்கூடாது, நீங்களா போட்டு வாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னது ஏதோ அவன் என் மேலே உள்ள ஒரு பாசத்தில் பண்ணியிருப்பானோ பசங்க, அப்படியே பண்ணிட்டாங்க. சரி. தாவீதும் அப்படி இல்லை, இயேசுவும் அப்படி இல்லை. அதாங்க அபிஷேகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன சொல்ல வருகிறேன். அங்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை தாவீது நிறைவேற்றி கொண்டு வருகிறதை உங்க கண்ணுக்கு முன்பாக கொண்டு வரும். அதே போல தாவீது எதிரியாக வாழ்ந்த சவுலுக்கும் சவுல் குடும்பத்துக்கும் என்ன செய்ததாக பார்க்குறோம், நன்மை செய்ததை பார்க்குறோம். அதையும் நான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையோட நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது 51:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பாருங்க, இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. இயேசுவை பிடிக்க வந்ததும் பார்த்தவொடனே இவனுக்கு கொதிச்சு போகுது பேதுருக்கு. யாருக்கு தான் வருவார். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரரையோ உங்கள் வீட்டில் ஒரு பையனையோ திடீர்னு வந்து போலீஸ் ஜீப்பு வந்து பிடிச்சிட்டு போகுதுன்னா பார்த்துட்டு நிற்பீங்க கையை கட்டிட்டு. சொல்லுங்கள், என்ன கோபம் வரும், எவ்வளோ ஆத்திரம் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட அதே போல தான் இயேசுவை பிடிக்கிறதுக்காகவும் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. கோபம், இயேசு மாதிரி பிடிக்க வந்துட்டீங்களா நீங்களா, என்னடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் பேதுரு, கத்தி எடுத்து பட்டயத்தை எடுத்து வாழை எடுத்து ஒரு வெட்டுறதுக்குங்கிறார். இயேசு அங்கே தடுக்கிறார். இயேசு அங்கே தடுத்து சொல்கிறாரு, பட்டயத்தை எடுத்து முதல்ல உள்ளே போடு, பட்டயத்தை எடுத்து உள்ளே போட. நான் சொல்ல வந்தது, அங்கு ஈட்டியை எடுத்து அந்த சவுளை
ஒரே குத்துவதாக அபிஷேகம் சொல்லும்போது தாவீது அவனை என்ன செய்கிறாரு? அடக்கி வைக்கிறாரு. அப்பெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இயேசு என்ன பண்ணுறாரு? அவனை தடை செய்கிறார். அக்கா இங்கே பாருங்க, 50வது வசனத்தை பாருங்க. இதில் இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து, கவனிங்க, இதுல யாரை பார்த்து சிநேகிதன்னு சொல்றான்னு தெரியுமா உங்களுக்கு? யூதாஸை பார்த்து இயேசு சொல்றாரு, சிநேகிதனே எதுக்காப்ப வந்திருக்கிற? தன்னை ஒருத்தவன் காட்டி கொடுக்க போறான்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம், நன்றா புரிஞ்சிருந்தோம். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் சொல்ல வந்தது, தாவீதும் அதே போல என்னது சவுலையும் குடும்பத்தாரையும் அவன் சிநேகித்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். சிநேகம் பாராட்டினதுனால தான் அந்த குடும்பத்துக்கு அவன் நன்மை செய்ததாக பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 22:48. இயேசு அவரை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். பாருங்க, யூதாசு ஆண்டவரை முத்தம் பண்ணி காட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, யூதாசே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாய். எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்க. நான் சொல்ல வந்தது, இப்படி அவன் காட்டி கொடுத்தான், காட்டி கொடுக்கிறான், காட்டி கொடுக்க வந்திருக்கிறான் என்பதை தெரிந்திருந்தோம். அந்த யூதாசை பார்த்து என்ன சொன்னதாக இப்ப படிச்சிங்க. யாராவது சொல்ல முடியுமா? த்ரோய் வஞ்சகம், உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறியாடா, கூட இருந்துட்டு குழி பறிக்கிறியாடா, என் கூட வந்து நல்ல நாக்கு ருசியாக சாப்பிட்டுட்டு இப்போ இன்னையே காட்டி கொடுக்க வந்திருக்கிறான். உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். யாரு? நான் மனுஷனை பற்றி பேசிட்டு வரேன். சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால், இயேசுக்கு நேர்ந்தது போல் சூழல் வந்தால், அந்த மாதிரி ஆளை நீங்கள் நேராக பார்த்தா, இப்போ நான் பேசின மாதிரி தானே பேசுவீங்க, அப்படி தானே வார்த்தை வரும். என்னையே நீ காட்டி கொடுக்க வந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதே போல தான் தாவீது நடந்துக்கிட்டார். அதே போல தாவீது சாட்சி பெற்றதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, என்ன நடந்தது பாருங்க. 49. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போவதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். பார்த்தீங்களா, திரும்பவும் அங்கே ஒரு அபிஷேகம் வந்துட்டான். தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் வந்தது போல இயேசுநாதருக்கு என்ன ஆச்சு? கூட இருந்த சீசருக்கெல்லாம் ஒரே டென்ஷன். பார்த்தீங்களா, கூட இருந்த சீசருக்கே இந்த நிலைமை என்றார்கள். அந்தபடியே அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டிட்டான். சொன்னதோடு இல்லை, வெட்டலாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பேதர் என்ன பண்ணான்? அவர் எப்பொழுதுமே முந்திரி ஓட்டேன். பேதர் என்ன செஞ்சார்? உடனே எடுத்து, இன்னும் ஏன் கேட்டுட்டு இருக்கிற உத்தரவு தான் கேட்கறது, உத்தரவு எடுத்து ஒரே வெட்டுன்னு சொல்லி வெட்டினா பாருங்க. வெட்டினவன் கை கொஞ்சம் விலகிடுச்சு. அதனால இந்த காது என்னாச்சு? காது அறுந்து அப்படியே கீழே ஊந்துச்சு வாளால் வெட்டும் போது. அங்க இருக்கு பாருங்க, காதரை வெட்டினான். அப்பொழுது இயேசு நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுத்தப்படுத்தினார். போதும். வெட்டப்பட்டுட்டு போட்டோம், காது இருந்து போட்டோம், காதில் நல்லா ரத்தம் சொட்டுட்டோம். என்ன பிடிக்க வந்தீங்களாடா? என் கூட இருக்கிறதுல யார் தெரியுதா? என் மேலே கையை வைக்க முடியுமா? என் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியுதா? என்னது, என்னுடைய சீசர்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுதா? அப்படி சொல்லலை, அப்படி நினைக்கல, அப்படி பேசலை இயேசு. புரியுதா? அப்படி நினச்சிதான் அப்படி நடந்தது. இயேசு என்ன செய்கிறாரு? ஐயோ, எதிரி அவன், இயேசுவை பிடிக்க வந்தவன். அவன் காது போனாதான் என்ன, வந்தாதான் நமக்கு என்னங்க வேண்டியிருக்கு? இயேசு அப்படி செய்யலை. அவன் காதை எடுத்து திரும்பி அவன் காதோடு ஒட்டினதும் அவன் பார்த்து அதிசயப்பட்டு போகிறான். இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாரி பிடிக்க வந்துட்டோமேன்னு. நான் என்ன சொல்ல வருகிறேன்? இயேசு தனக்கு தீமை செய்ய வந்தவனுக்கும் நல்லது செய்தார் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவீது அதே போல தனக்கு தீமை செய்த சவுலுக்கும் சவுல் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்தது தான் நான் சற்று முன்பு உங்களுக்கு சொன்னேன். அப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ஒத்து போகிறது. புரியுங்களா? 51வது வசனம். அப்பொழுது
இயேசு இமட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவன் காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அவனை சொஸ்தப்படுத்தினார். ஏங்க அவனுக்கு சுகமாக்கணும், இன்னொரு காதையிலே வெட்டி விடணும், காதை அறுத்து விடணும். இயேசுநாதர் மேல கையை போட வந்திருக்கிறான், இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறான். விட்டுற அவனை. உலகத்துல சொல்றேன், உலகத்துல எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் வீடு தேடி என் வாசப்படியில் வந்து என் பிள்ளைய இழுத்து போட்டு அடிக்க வந்திருக்கியா? அப்படித்தானே ஊர்ல பேசிக்கிறாங்க. உங்க ஊர்ல உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கும்பலை எழும்பி வரும்போது நீங்க கேட்குற கேள்வி என்ன? உனக்கு எவ்வளவு துணிச்சல் தைரியம் இருந்ததுன்னா என் வீட்டு வாசப்படியில் ஏறி வந்து என் பையனை வெளியில இழுத்து போட்டு என் பையன் மேலே நீ கையை வச்சு என் பையன் நீ அடிக்க வந்துட்டியா? சொல்றீங்களா இல்லையா? இப்ப நான் இங்க வரேன். அப்ப இதே போலதான் இந்த சீசர்கள் எங்க வந்து யாருகிட்ட வந்து யாரு மேல கையை போடுவது, யாரை பிடிக்க வந்திருக்கு, என்ன எடுறா அப்படின்னு பார்த்தான். எடுத்தான், வாழை வெட்டியே போட்டான். ஆனா இயேசு தடுக்கிறார், செய்யக்கூடாது. அதே போலதான் தாவீது தடுக்கிறாரு அபிஷாயம். அப்ப காரியங்கள் ஒத்து போகிறது. காரணம் என்ன? தாவீது பெற்ற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவனுடைய குணத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை பிரதிபலித்தவனாக தாவீது வாழ்ந்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி நான் முடிக்கணும். பார்க்கலாம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 17வது வசனம். 2 சாமுவேல் 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அவனிங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. தாவீது காலத்தில் ஒரு பெரிய இந்த நாட்டில் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சு. அப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், தாவீது இருக்கிற 3 காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறாரு. என்னது? 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பின்தொடர வேண்டுமா, அல்லது உங்களுடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? இதெல்லாம் கர்த்தர் கேட்டு சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. தாவீது செய்த ஒரு தவறு ஒன்றும் இல்லை, ஜனங்களை இலக்கம் பார்க்க சொல்லிட்டான். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் அப்புறமா படிச்சிங்க. இப்போ நான் அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ கவனிங்க, நம்ம சின்ன பிள்ளையில் விளையாடும் போது இப்போ கூட பெரியவங்கெல்லாம் சில பேர் அப்படி விரல் நீட்டி, இல்லை ஒரு விரலத்தோடு, இல்லை விரலத்தோடு, 2ல் 1 தோடு, அந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசி தானியேல் இது தாவீதை பார்த்து 3ல் 1 தோடு. இப்போ என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? 7 வருஷம் பஞ்சம் வரணுமா நாட்டில். இவனால அந்த உலகத்தை, அந்த ஊருக்கே, தேசத்தில் பஞ்சம் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடரணும். ஓட ஓட துரத்துறதுக்கு சத்துருக்கள் வரணுமா, அப்புறம் உங்களுடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய். என்ன அர்த்தம்? வந்ததுன்னா எல்லாம் கால்ராயில் வாரிட்டு போகிற மாதிரி தான். 3 நாள் வந்தால் என்ன, ஊரே காலி. இதில் எது வேணும்னா ஏதாவது எடுத்துக்கிற மாதிரி இருக்குதா? இது பரவாயில்லன்ற மாதிரி இருக்குதா? எல்லாமே கஷ்டம். அப்போ தான் தாவீது என்ன முடிவுக்கு வந்தான்னா, நான் தேவனுடைய கையில் விழுவேனாக. நல்லா யோசித்து பாருங்க, இது என்னால் உண்டானது. அவன் எப்படி சொல்லி என்ன சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான்? அதுதான் நீங்கள் படிச்சிங்க. நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். அந்த வார்த்தையை பாருங்க, 17ஆம் வசனத்துக்கு பாருங்க. இந்த ஜனம் என்னங்க பண்ணுது? ஐயோ, ஒன்றும் அறியாத ஜனம், ஐயோ பாவம். அதனால உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் எங்கே சொல்ல வருகிறேன்? இப்படி தன்னை ஒப்புவித்து அர்ப்பணித்து தாழ்த்தி தாவீது ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ இங்கே இதை நான் எந்த வார்த்தையோடு கம்பேர் பண்ண விரும்புகிறேன் என்று சொன்னால், இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர், அறியாதவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனத்தை நீ வாசித்து பாருங்க. இயேசுவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவராக இருந்தார்.
அவரை விட்டு ம் நம்முடைய முகங்களை ம் மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய அவர் பாடுகளை நம்முடைய ஏற்றுக்கொண்டு, பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நம்முடைய சுமந்தார். துக்கங்களை போதும். அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்த போது ஒரு தவறும் செய்யல, ஒரு பாவமும் செய்யாம என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல உள்ள மக்களுடைய மனுஷனுடைய இந்த ஊர்ல உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் செய்த தவறுகளையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் தலையில எடுத்துக்கிட்டாருங்க. அவங்க செஞ்சதெல்லாம் என் தலையில விடியட்டும், அவங்க செய்ததுக்கெல்லாம் எனக்கு தண்டனை கொடுங்க என்று சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் சத்தியம். இது உங்களுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? இயேசு தவறு செய்ய கிடையாது. ஆனா நாம செய்த தவறுக்காக நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த அக்கிரமத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். அதை தான் நான் பார்க்குறோம். கெச்சமேனின் தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது தன்னை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்றார். என்னது? என் சித்தத்தின்படி அல்ல, ஆயினும் உடைய சித்தத்தின்படி ஆக கடுவது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், நீங்க என்ன அர்த்தம்? தன்னை உடைத்து ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். நான் எங்க வருகிறேன் என்றால், தாவீது தவறு செய்திருந்தாலும் அவருடைய ஜெபத்தை நான் பார்க்கிறேன். அது பாருங்க, நான் செஞ்ச தவறு, இதுக்கான பழி பாவம்லாம் என்ன தான் சேரும், என் மேலே தான் வரணும், நீங்கள் என்ன தானே தண்டிக்கணும்னு. அப்போ ஜனங்களுக்காக மற்றவங்களுக்காக பரிதபிக்க மட்டுமல்ல, அவங்க பாரங்களை ஏற்றுக்கொண்ட தாவீதை நாம் அங்கே பார்க்குறோம். அந்த உள்ளம், அந்த எண்ணத்தை நான் பார்க்கிறேன். இது போல ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து கொண்டு வருவோம் என்று சொன்னால், இது என்னது, எதை காட்டுகிறது? தாவீதினுடைய மேன்மையான அபிஷேகம். சரி, தாவீது எதனால ஏன் இப்படி நடந்தான், இப்படி வாழ்ந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? கேட்டா நீங்க சொன்ன அந்த பரிசுத்த ஆவி, இந்த அபிஷேகம் தான் சொல்லுவீங்க. நான் சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். பாருங்க, தாவீதை குறித்து சாமுவேலிடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். நீ போ, நான் போற சொல்ற வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான், நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் யாருன்றத, அவனை நீ என்ன செய்யணும்? அந்த பாயிண்ட்டை பாருங்க, எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்ப தாவீது யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான்? கர்த்தருக்காக என்று அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தான். விளங்குதா? ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அபிஷேகம் எதற்காக என்று சொன்னா, நீங்க ஆண்டவருக்காக வாழணும். ஆண்டவருக்காக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்காக நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குரியதல்ல, உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக வாழ்வதற்கு அல்ல, நீங்க ஆண்டவருக்காக வாழணும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு இருக்க அபிஷேகம் உங்களை எப்படி வழி நடத்துது, எப்படி உங்களை வாழ வைக்குது, யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கேன் என்று சொல்ற நீங்க இன்னும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை வாழ்க்கையின் காரியம் எப்படி போயிட்டு இருக்குது என்று சொன்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தருக்காக வாழ்றீங்களா? தாவீதை போல. இதை கேட்கிற ஒரு சிலர் நான் சொல்றேன், ஒரு சிலர் என்று சொன்னால் அபிஷேகமே இன்னும் பெறாதவங்களும் இருக்கிறாங்க. அந்த வாசனையே தெரியாத ஆட்கள்லாம் சில பேர் இருக்குங்க. அப்பாட நல்லதா போச்சு, இதுக்கு தாங்க இதெல்லாம் ஏங்க இதில் தொந்தரவு வம்பு வழக்கு பேர் தான். நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம பாட்டு இந்த அபிஷேகம் பெறாமே இப்படி காலத்தை ஓட்டிட்டோன்னு வச்சுங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தான் அப்புறம் சவுளை போல, இது தாவீதை போல போய் சவுள்கிட்ட போகணுன்றீங்க, அவனை காப்பாற்றணுன்றீங்க, மன்னிக்கணுன்றீங்க, பொறுத்துக்கணுன்றீங்க. ஐயோ, நம்மளால ஒரு நிமிஷம் ஒருத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. அதனால தாங்க இந்த அபிஷேகத்துக்கு கிட்டக்கே நான் வரலைங்க. அபிஷேகம்லாம் அது இருக்கட்டும், அவங்களோட எடுத்துகிட்டு போடுங்க. இது வேறு நீங்கள் சொல்லி அபிஷேகத்தை கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் அபிஷேகம் பெற்றுட்டு இப்படி இருக்க மாட்டேன், இப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இது ஏன் இந்த பிரச்சனை? இது இப்படியே வாழ்ந்துட்டு காலத்தை வாழ்ந்துட்டு போடும் என்கிற ஒரு தவறான எண்ணத்தையும் பிசாசு உங்களுக்கு கொடுத்துருப்பான். அதனால தான் நிறைய பேர் அபிஷேகம் பெறத்துக்கு பிரயாசப்படுறதே கிடையாது. அதை பற்றி கவலையே படாது. நீங்கள் தானே அபிஷேகம் பெற்று அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றீங்க. இப்போ நான் எப்படினாலும் இருந்துக்கலாம்ல, எவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேனாக்கா, நீங்கள் அபிஷேகம் பெற்று இப்படி செய்யலாமான்னு கேட்பீங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்று இப்படி போகலாமான்னு கேட்பீங்க.
இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் பிரச்சனை? நான் கேட்டதை நான் ஒன்றும் அபிஷேகம் பெறலையே, நான் அப்படி தான் இருப்பேன். அப்படியா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே கவனிங்க, இப்படிலாம் சிலர் பேசுறதுக்கு எண்ணங்கள் வரும் என்று சொன்னால், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, அர்த்தத்தை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. வாழ்க்கை என்பது என்ன, வாழ்வு ஏது, யார் கொடுத்த வாழ்க்கை, எதற்காக வாடுறோம் என்பதையே சுத்தமாக எல்லாம் மறந்துட்டாங்க. கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் மனுஷனை படைத்து, மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துணையை கொடுத்து, அந்த துணையில் 2 பேர் இருந்தாலும் போர் அடிக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்து, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க என்று சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து உலகத்தை கையில் கொடுத்தா உடனே ஆண்டவரை மறந்துட்டாங்க. இப்படி இன்றைக்கு இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகம் தான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியல தவிர இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு தெரியல. அது நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. என்ன இது காரணம்? என்ன கேட்டால் என் குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, நான் இதெல்லாம் ஏதுங்க? இப்போ ஏன்னு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அவர் உங்களுக்கு இரவலாக கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் அதிகபட்சமாக 100 வருஷம் வாழ்வீங்க. அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். மிஞ்சி போனால் 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ போகிறோம். அப்படி வாழுற வாழ்க்கைக்கு காலத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு ஒரு குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, வீடு, வாசல், சம்பாதிப்பதற்கு வேண்டிய வருமானத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு, தொழில், வியாபாரம்னு இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர கொடுக்காம இல்லை. இதையே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் நினைக்க நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லைங்கன்னா நான் கொடுத்தது நீ வச்சுக்கிட்டு. இன்றைக்கு இந்த பந்தம், பாசம், பற்று, உறவு இன்றைக்கு ஆண்டவரை பார்க்காதபடிக்கு கண்ணை மறைக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பாசம், நான் சொன்ன பாசமாக இருப்பது தவறில்லை. அந்த பாசத்தை தந்தவரே ஆண்டவர் தான். உன் உள்ளத்தில், மனசில், மூளையில், சிந்தையில் இந்த மாதிரி ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கணும், அன்பாக நடந்துக்கணும், பாசமாக பிரியமாக இருக்கணுன்ற அந்த ஒரு உணர்வுகளை, அறிவை தந்ததே ஆண்டவர் தான். அவர் கொடுத்தது வச்சுட்டு அவர்கிட்டே விளையாடும் போது ரொம்ப வந்து போகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம அதை மறக்க முடியாமல், வெறுக்க முடியாமல், புறக்கணிக்க முடியாமல் பாசத்தில் போராடுறோம். நான் சொல்ல பாசமாக இருந்தால் ஆண்டு சொல்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பாக இருந்தான்னு சொல்கிறார். யார்கிட்டையும் ரொம்பாருன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்னிலும் அதிகமாக நீ மற்றவர்களை நேசிப்பது எனக்கு நீ பாத்திரம் இல்லைன்றார். அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஆண்டவரை விட அதிகமாக யாரையுமே நம்ம நேசிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தான் முதலிடம். இன்றைக்கி ஆண்டவரையே சுத்தமாக மறந்துடுறாங்க. ஆலயத்தை மறந்துடுறாங்க, ஆராதனையை மறந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் கேட்டால் என் குடும்பம், வேலை, படிப்பு, தொழில், பொழப்பு கேட்டால் இதை சொல்லிட்டு இருக்க. என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன ஓடுறதாங்க பொழப்பு? ஆமாம், உன்னை முதல்ல உன் காலை ஓட வச்சா தானே உனக்கு பொழப்பு. காலை கட்டி போட்டால் என்ன அவங்க? அதை யோசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததை வச்சுக்கிட்டு அவர்கிட்டே நம்ம சவால் விட்டால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் ஆண்டவர் இரவலாக கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நீ ஆண்டுக்கு அனுபவிச்சுக்க, இல்லைன்னு சொல்லு. எல்லாமே அவர் கொடுத்து வீடு கொடுத்தாரா, இந்த இருக்கு நல்லா இரு, அந்த வீட்டில் இரு. ஒவ்வொன்றையும் நம்ம அதை கட்டியாக இருக்க பிடிச்சிக்கிட்டு கர்த்தரை நம்ம புறக்கணிக்கிறது தான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியமாக இருக்குது, பிரியமில்லாத காரியமாக இருக்குது. எனக்கு அன்பானவில்லையே, நம்ம இன்றைக்கி கேட்ட சத்தியத்தை இப்படி தாவீதுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல வருகிறேன். அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள், அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதே என்னுடைய என் இருதயத்துக்கு, என் மனசுக்கு பிடிச்சவன் சொல்ல காரணம் அதுதான். இருதயத்துக்கு ஏற்ற பெயரை பெற்றான். சரித்திரத்தில், வரலாற்றில், வேதத்திலே அவன் இடம் பிடிச்சிட்டான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன கடைசியாக சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், ஒரு சம்பவத்தை சொல்லணும். நீங்கள் எடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டை எடுங்க. புதிய ஏற்பாட்டை எடுத்ததுமே மத்தேயுன்னு இருக்கும். அதில் எடுத்ததும் முதல் அதிகாரம் வரும். அதில் முதல் வசனம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள். எடுங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு புதிய ஏற்பாட்டை முதல்ல எடுங்க. அதில் புரட்டினோன்னு முதல் பக்கத்தில் மத்தேயுன்னு வரும். மத்தேயுன்னு வந்ததுக்கப்புறம் முதல் அதிகாரம் இருக்கும். அதில் முதல் வசனத்தை பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க. படிக்கட்டும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. என்னங்க இது? ஆபிரகாமுக்கு மகனா பிறந்தது ஈசாக்கு. தப்ப தானே இருக்கிறாங்க? கேளுங்க, தப்பு தானே இது? கிடையாது.
இது தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 20:30 மத்தேயு 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். போதும். யாரு கூப்பிட்டது? யாருங்க? கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு தெரியுது இயேசு யாருன்னு. அதுதான் எனக்கு விந்தியா இருக்குங்க. ஆனால் கண்ணு தெரிஞ்சிடாத ஏதாவது பைபிள் வேத புத்தகம் படிச்சிருப்பான், போயிருப்பான். கண்ணு தெரியாதவன் அவன் எங்கே இருந்தான்? வழி அருகே உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தான்? பிச்சை எடுத்துக்கிற ஒரு பிச்சைக்கார பையன். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இயேசு யாருன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவன் அப்படி சொல்லி கூப்பிடுறான். நீங்க பாருங்க, அடுத்து 31வது வசனத்தை பாருங்க. அவர்களோ அவங்கள பேசக்கூடாதுன்னு அதட்டுறாங்க. அவர்களோ ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தையை நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பாருங்க. இவங்க போய் என்னன்னு சொல்லி அதட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த குருடர்கள் இயேசு வர்றதே ஏதோ காதுல சத்தத்தை கேட்டு தாவீதின் குமாரனை கத்துறாங்க. கத்தும் பொழுது சீஷர்களும் கூட வந்தவங்கலாம் போய் அப்படின்னு அதட்டுறாங்க. என்ன சொல்லி அதட்டிருப்பாங்க? அதட்டினா இருந்தான்னு போயிட்டு இருக்குது. நீங்கள் அந்த என்ன பண்ணிருப்பீங்க? அதட்டும் போது சும்மா அதட்டிருப்பான். கண்ணு தெரிய கவரி, என்னடா கத்துறீங்கிற, கத்த கூடாது, மூடவை. ஏன்னா அவன் யாரு? ஒரு குருடன். திரும்பி கேட்குறான், அவன் யாரு? குருடன் தாங்க. அவன் யாரு? வழியில் உட்காந்து, தெருவரம் உட்காந்துட்டு, வீதியில் உட்காந்துட்டு பிச்சை வாங்கிட்டு ஒரு பிச்சைக்கார பையன். சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அப்படிலாம் பேச மாட்டீங்களா? நான் தான் இப்படி பேசணும். நீங்கள் பேசுகிறதா நான் பேசி காட்டிகிட்டு இருக்கிறேன். அவன் யார்? அவன் ஒரு கண்ணு தெரியாத பையன். இவன் உட்காந்துட்டு யாருன்னு கூப்பிட்றாங்க. கமான் என்ன கூப்பிட்றாரு? தாவீது குமார் மூடுறா வாயா, என்னடா வாய் மூட அப்படின்னு அதட்டுறாங்க. அதட்டுனதும் இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த குருடர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இங்கே பாருங்க, இங்கே இல்லை இல்லாததான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணிட்டாங்க? உடனே கப்பு சப்புன்னு வாயை மூடிட்டு இங்கே பாருங்க. அப்படியா? பின்னும் சத்தம் அதிகமாக கூப்பிட்டாண்டே இருக்குது. என்ன நான் சொல்ல வரேன்னா, திரும்பியும் அவன் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? ஏன் அவன் இயேசுவே ஆண்டவரே கத்த வேண்டியதானே? என்ன சொல்லி கத்துறான்? தாவீதின் குமாரனே. எனக்கு என்ன கேள்வினா, இந்த குருடனுக்கு இயேசு தாவீதின் குமாரன்னு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இதுதான் இப்போ என் கேள்வி. தெரிஞ்சிருக்கதா? அப்போ எங்கேயோ சொல்லி, யாரோ பேசி, யார் மூலமாக அவன் காதுக்கு வந்து, அதை அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்து, வெறுமையாக இயேசுன்னு கூப்பிடாம, வெறுமையாக ஆண்டவரேன்னு சொல்லாமல், நம்மள வந்து என்ன பண்ணோம்? ஆண்டவரே சொல்லியிருக்கலாமே, தப்பு இல்லையே. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடலாமே, தப்பு இல்லையே. தாவீதின் குமாரன் என்று அவன் தெரிஞ்சிருக்குது. சரி, இப்போ அது முக்கியமல்ல. இப்போ இன்னைக்கு செய்திக்கு நான் சொல்ல வந்தது, இயேசு ஏன் அவருடைய பேரோட தாவீதின் பெயரை இணைத்து கொண்டதோடு மட்டுமல்ல, அப்படி சொல்லிக் கொள்வதில் அவர் சந்தோஷப்பட்டிருக்கிறாருன்றது தான் முக்கியம். இப்போ எப்படி சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை உருவாக்கினவர்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று வகை வகையாக பிரித்து, மத்தேயு மார்க்கு லூக்கா என்று வகை வகையாக புத்தகங்களை வரிசைப்படுத்தி, அதை எழுதும் பொழுது ஆவியானவர் எழுதுகிற வார்த்தை மத்திய எழுதும் பொழுதே அவர் என்னன்னு சொல்லி எழுதுறாருன்றதான் இப்போ என் கேள்வி. ஏன் யாக்கோபு ஆபிரகாமை தொடக்கி நேரடியாக எங்கே வந்துட்டாரு? தாவீதுக்கு வந்துட்டாரு. ஆபிரகாமுக்கு முறையாக பிறந்தவன் யாரு? ஈசாக்கு. அப்புறம் யாரு? யாக்கோபு, இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது இது என்ன வித்தியாசமா இருக்குது? இப்போ அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. நான் ஒரு காரியம் சொல்றேன். தாவீதின் பெயர் வேத புத்தகத்தில் மட்டுமல்ல, ஆண்டோடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இப்போ அந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொன்னது எத்தனை உண்மை! இருதயத்தில் மட்டுமா இடம் பிடிச்சிட்டாரு? வேத புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிட்டாரு. அப்போ ஆண்டவர் யாருடைய மகன் என்று சொல்லி கொள்வதில் சந்தோஷப்படுறாருன்றதான முக்கியம் இல்லை. யோசித்து பாருங்க. எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்கிறாங்க.
அவங்களுடைய மகன் என்று சொல்லாம நான் தாவீது மகன் என்று இயேசு சொல்லலாமா? இயேசு யாரு? அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர். ஒரு சாதாரண மனுஷன் அவர் பிள்ளைன்னு சொல்லிக்க அவர் விரும்புகிறதை நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக தாவீது வாழ்ந்தான் என்பதையும் நான் தாவீதை பற்றி சற்று முன்பு நான் சொன்னேன். ஒரு வசனம் வாசித்தோம். என்னது? கர்த்தர் என்ன சொல்றாரு தாவீதை? அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன். அப்போ அவனை தெரிந்து கொள்ளும் போதே அவருக்காகவே தெரிஞ்சிட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அனைவரையும் அவருக்காக தெரிந்து கொண்டார். உங்களை ஆண்டவர் அவருக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவர் நிறைய பேர் இருக்கீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எதற்காக உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், உனக்காக வாழ இல்லை, உங்களுக்காக வாழ இல்லை, அவருக்காக வாழணும். தாவீதை போல வாழணும், தாவீதை போல நடக்கணும், தாவீதை போல சாட்சியாக இருக்கணும், கர்த்தரை பிரியப்படுத்தணும். அதற்குத்தான் அந்த அபிஷேகம். நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெறாதவர்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ளே, மேன்மையான அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். இன்றைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை இல்லை, உயர்வு இல்லை என்று சொன்னால் அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா வசனம் சொல்லுது, அபிஷேகமே என்ன செய்யுமா? உங்களை சகலவிதமான சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தும் என்று சொல்லப்படுறது. உங்களால் ஏன் நடக்க முடியல? நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களால் ஏன் வாழ முடியல, ஏன் இருக்க முடியல என்று சொன்னால் அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி அசதியாக இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு ஏன் அநேகரால் சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர முடியல? ஏன் இன்றைக்கு ஆராதனையில் உட்கார்ந்து கர்த்தரை வார்த்தை கவனமாக கேட்க முடியல? ஏன் தூக்கமாக வருது? ஏன் ஆவியில் ஒரு சோர்வு ஏற்படுது? ஏன் அசதி வருகிறது? மாம்சம் என்னது? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா அது உங்களை அனல் மூட்டிக்கிட்டு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும். என்னதான் சரீரத்தில் அசதி வந்தாலும் பலவீனம் வந்தாலும் என்ன செய்யாது, அவங்கள சோர்ந்து போக விடாதுங்க. உண்மை இது உண்மை. நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஒரு அபிஷேகத்தைக்குள்ளற ஒரு விசுவாசி இருக்கிறேன் என்று சொன்னால் அவங்களால இந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வராமல் இருக்கவே முடியாது. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் உழுந்தாதான் ஏன்னு சொல்லுவாங்க. அதான் அபிஷேகம் இல்லையா? இந்த அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அதில் ஒரு வரி வருது, ஆராதனைக்கு பற்றி வார்த்தை வருது, தலையே போனாலும் சரிதான், ஆராதனைக்கு போகிறத நிறுத்தக்கூடாது. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், திருவிருந்தில் எல்லாரும் வரும்போது போட்டு காட்டுறேன். தலையே போனாலும் சரி, ஆராதனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுத. இது நிறைவு. குறைவில் என்ன, சும்மா லேசாக ஒரு தலை வலிக்கிறத மாதிரி, இங்கே பாருங்க, தலை கூட வலிக்கல, சும்மா லைட்டாக தலையை வலிக்கிற மாதிரி இருந்தாலே ஆராதனைக்கு நின்றுவாங்க. என்னங்க இன்னைக்கு ஆராதனை தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, தலையெல்லாம் வலிக்கலை, சரி போ இன்னைக்கு இருந்துட்டோம். இப்படிப்பட்டவங்களும் என்ன சார், இதெல்லாம் ஆவியில் உற்சாகம் இல்லை. ஆவிக்குரிய என்ன செய்வான், தலையே போனாலும் ஆலயத்துக்கு வருவான். சும்மா இந்த தலைவலியெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் காரணம் சொல்கிறாங்க. உங்கள் காரணங்கள் உண்மையாக இருக்கலாம், நீங்கள் பொய் சொல்கிறீங்க நான் சொல்லலை, நிஜமாகவே இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். எதுவாக தான் இருக்கணும். இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள், இது அவருக்குரிய நாள். இது நம்ம அவனுடைய சமூகத்தில் போய் கிடப்போம். நான் சில நேரங்களிலே நான் சொல்வது உண்டு, சில பரிசுத்தவான்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன்னா இது என் வார்த்தை, நான் சொல்ல வரல. உடம்பு முடியலையா, நான் எங்கள் வீட்டில் மற்றவங்கள்ட்ட சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். உயிர் போகிற மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு கிடக்குதா, உசுறு போனாலும் பரவாயில்ல, ஜெப ஆலயத்தில் உயிர் போட்டுமே, போகிற உசுறு அப்படி போட்டோம். உயிரே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போட்டோம் அந்த உயிரை. என்ன எப்படி சொல்கிறீங்க? அப்படி இருக்கணும் வைராக்கியமாக. தாவீதனுடைய அபிஷேகம் அப்படி இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த அபிஷேகத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த அபிஷேகம் உங்களுக்கு வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு
அருளிய கிருபை, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் இன்றைக்கு இந்த நாளிலே உங்களுக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் 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 நான் தாவீதை போல் துதிப்பேன். நான் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் 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 நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் 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 நான் தாவீதை போல் பாடுவேன். நான் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் 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 நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் இயேசுவை போல் பாடுவேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் இயேசுவை போல் பாடுவேன். பாடுவேன் வாழ்வேன் 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 நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியின் நில்லசை வாடிட நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் நான் தாவீதை போல் துதிப்பேன். நான் தாவீதை போல் துதிப்பேன். நான் தாவீதை போல் துதிப்பேன். நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். நான் தாவீதை போல் பாடுவேன். நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன்.
நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். நான் தாவீதை போல் துதிப்பேன். நான் தாவீதை போல் ஜெபிப்பேன். நான் இயேசுவை போல் வாழ்வேன். நான் இயேசுவை போல் ஜெபிப்பேன். பல 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 விஸ்வ பல பல திரதர பல தி சந்தன பல திரதர பல திரதர பல 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 விஸ்வ தரந்தர பல திரதர பல பல. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. receive 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 the power, receive the power. பல 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 விஸ்வ பல 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 தி சந்தன பல திரதர பல பல பல. ஓ ரிபாலா கபாரி சந்தன பல திரதர பல தியக்கர பல 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 பல. ரிபாலந்தரி சந்தன பலந்தரி யாதுரா கர பல 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 விஸ்வரந்தர பல பல. அபிஷேகத்தை நிரப்புங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரிகபாலந்தரி சந்தன பல திரதர. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து தாவீதின் வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் மூலமா அவன் பெற்ற அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை, அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்கள் எங்களுக்கு விளக்கினதப்பா. அவர் வாழ்ந்த காலங்களும் நீர் வாழ்ந்த காலங்களும் வெவ்வேறாக இருந்தாலும், ஆண்டவரே, நீர் வாழ்வதற்கு முன்பதாக வாழ்ந்த தாவீது, நீர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த அநேக காரியங்களை அவன் காலத்திலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறான். செயலிலே காட்டியிருக்கிறான், கிரியிலே காண்பிச்சிருக்கிறான். என்ன ஒரு அருமையான அபிஷேகம் நடத்திருக்குதுப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சபையின் மீது ஊற்றுங்கப்பா. சபையாருக்கு தாங்கப்பா. அனைவர் மீதும் ஒரு அபிஷேகம் வந்து இறங்கட்டும். அது எங்கள் நடத்தட்டும், எங்கள் ஆளுகை செய்யட்டும். இந்த உன்னத அனுபவங்களை தாரும். யார் எங்களை வெறுத்தால் எதிர்த்தால் நேசிக்க, நன்மை செய்ய, மன்னிக்க, பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை தாரும். விரோதிக்கிற அனைவரையும் நேசிக்கின்ற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், உடனடியாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.